சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஆர் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அங்கே இங்கே ஆன் அண்ட் ஆஃபாக கொஞ்சம் போயிட்டுருக்குன்னா ப்ராப்பர் ருட்டீனில் கொஞ்சம் ரெகுலராக வச்சுக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஆஸ் வி கெட் ஓல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் பார்த்தீங்கன்னா மசில் மஸ்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லாஸ் ஆகிட்டே வரும். இந்த சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் நல்லது. ஸோ ஸ்டார்ட் டூயிங் தட். ஸோ இது மூலயமா உங்களோட போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கலாம், மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக ஆகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, அவர் கரெக்டான கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு பர்சனல் ட்ரைனர் ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச் ஹையர் பண்ணிக்கலாம். சம் பீப்புள்ஸ் ஒரு பாதி பேர்கிட்ட உங்ககிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ இந்த ஏஜில் நம்ம இவ்வளோ தான் டாலரேட் பண்ணணும், அவர் இதுக்கு மேலே டாலரேட் பண்ணக்கூடாது, அவர் இது பண்ணாலே இன்ஜுரி ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் மைண்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்தவொடனே சில விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். அவர் இன்ஜுரிஸ் கொஞ்சம் மல்டி ஃபேக்டோரியல் திங், ஓகேங்களா? இது மட்டும் இருக்காது, கொஞ்சம் நியூட்ரிஷன் சரியில்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்னால் அதுவுமே உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும் சம்டைம்ஸ் உங்களோட ட்ரைனிங்குள்ளே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ட்ரைனிங் வச்சுட்டோன்னா கொஞ்சம் எந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு லோட் மேனேஜ்மெண்ட்டு, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி மெயினான விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் லான்ஜிவிட்டியாக கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஸோ அதுதான். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பீப்புள்ஸ், பட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுமா பயமாக இருக்கும் ஒரு சம்திங் இந்த மாதிரிலாம் ஒரு மைண்டில் இந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லோட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. முடிஞ்சவரை எந்த ப்ராப்ளமும் வராது. மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எடுத்தவொடனே நீங்கள் ஒரு 100 kg 50 kg போட்டால் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒரு ரிக்ரெஷன் ஃபார்ம்லேயோ ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்மால் டோசேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்தோன்னா பாடி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்டேஷன் ஆகிடும். ஸோ இட் வில் கெட் பெட்டர் அந்த எக்ஸ்போஜராக. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாலேருந்தே நம்ம இன்ஜூரியிலேருந்து மேக்ஸிமம் நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ அகைன் இது கூட சேர்த்து மற்ற விஷயங்களை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இது சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி லோட் மேனேஜ்மெண்ட்டு, அந்த ப்ரோக்ராமிங், அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா